நமஹ. நாம இன்னைக்கு கூடாரை வெள்ளி இந்த இதுல நாம இங்க சாஸ்திரால காம்படிஷனுக்கு வந்திருக்கோம். கரெக்டா? இன்னைக்கு பாசுரத்தோட மீனிங் தெரிஞ்சுக்கலாமா? நாம தெரிஞ்சுக்கலாமா? என்ன பதிலே காணோம்? தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த பாசுரத்தை எல்லாரும் ஒரு சேர சொல்லுவோமா? சொல்லலாமா? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னனைய பல்கலனும் யாமணிவோ ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல ஆண்டாள் இதுக்கு முன்னாடி 26 நாள் விரதம் இருக்காங்க. அந்த விரதத்தை இன்னைக்கு பூர்த்தி பண்றாங்க. அந்த பூர்த்தி பண்ணும் போது முதல்ல பெருமாளை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. பெருமாள் எப்படிப்பட்டவராம்? பெருமாளுக்கு எதிரினே கிடையாதாம். பெருமாளுக்கு எதிரியே கிடையாது. எதிரியா இருந்தா பெருமாள் என்ன பண்ணிருவேர்? ஜெயிச்சிருவேராம். கூடாரை வெல்லும், அவர் ஜெயிச்சிருவேர். இல்ல அப்படின்னா அவங்கள ஃப்ரெண்டா மாத்தின்றுவேர். அப்ப நாமளும் எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு எதிரியே கிடையாது, எல்லாருமே நம்மளோட ஃப்ரெண்டா மாத்திக்கணும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம். பெருமாளே உன்னை நாங்க சேவிச்சோம், அதுக்கு எங்களுக்கு என்ன பரிசு கிடைக்கிறதாம் அப்படிங்கிற லிஸ்ட் கொடுக்கறாங்க ஆண்டாள். என்னென்ன கிடைக்கிறதாம்? சூடகம். முதல்ல என்ன கிடைக்கிறது? சூடகம். சூடகம்னா கையில போட்டுக்கிற வளையல் மாதிரி ஒரு ஆபரணம். அப்புறம் தோல் வளை, தோலுக்கு போட்டுக்கிற ஒரு ஆபரணம். சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே, காதுக்கு தோடு கிடைக்கிறதாம். அப்புறம் செவிப்பூ, ஒரு பூவும் கிடைக்கிறதாம். அடுத்தது பாடகம். பாடகம்னா கால்ல போட்டுக்கிற ஒரு தண்ட மாதிரியான ஒரு ஆபரணம். அப்ப எல்லா வகையான ஆபரணமும் கிடைக்கிறது. இதுல எப்படி? பெருமாளை சேவிச்சா கிடைக்கிறது அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. அடுத்ததாக இது மட்டும்தானா அப்படின்னு பல்கலனும் யாமணிவோம். வேற என்னென்ன வேணுமோ? சுவாமி எங்களுக்கு கடியம் பிடிக்கும், எனக்கு செயின் பிடிக்கும், எனக்கு நெக்லஸ் பிடிக்கும்னு அதெல்லாமே நம்மளுக்கு கிடைக்குமா? பெருமாளை சேவிச்சா இதெல்லாம் கிடைக்குமா? அப்புறம் என்ன கிடைக்குமா? ஆடை உடுப்போம். அதுக்கப்புறம் என்ன? அழகழகான ட்ரெஸ். நம்மளுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா? அடுத்ததாக என்ன கிடைக்கும்? பால் சோறு. ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு. அப்படின்னு வெறும் ட்ரெஸ் மட்டும் போட்டா போதுமான? நல்லா சாப்பிடணும்ல, அதுக்கு என்ன கிடைக்குமாம்? பால் சோறு. க்ஷீரான்னம் கிடைக்குமாம். பாஞ்சராத்திர ஆகமத்துல சொல்லும் பொழுது இந்த மார்கழி மாசம் என்னென்ன அம்சம் பண்ணணும், பெருமாளுக்கு என்னென்ன நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது முத்கான்னம் குடான்னம் நிவேத்யா. பெருமாளுக்கு முத்கான்னம்னா பொங்கல். இப்ப இத்தனால பெருமாள் கோவில் போனீங்கன்னா பொங்கல் கொடுப்பாங்க. இன்னைக்கு முக்கியமா என்ன கொடுப்பாங்க? குடான்னம்ங்கிற க்ஷீரான்னம், பால் சாதம், பால் சோறு கிடைக்கும். பெருமாளுக்கு அம்சம் பண்ண பால் சோறு கிடைக்கும். அது எப்படி இருக்குமா? மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அது எப்படி இருக்காது? இது அப்படியே கையில வடியுது. அப்படியே கையில இருந்து நம்மளுக்கு அப்படியே வடியற அளவுக்கு நெய் இருக்குமா? அதுல கொஞ்சோண்டு கிடையாது, நிறைய நெய் இருக்குமா. மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அதுக்கப்புறம் என்ன சொல்ற ஆண்டாள்? கூடியிருந்து. இதை நம்ம மட்டும் தான் வச்சுக்கணுமா? இந்த கிஃப்ட் எல்லாம் நம்ம மட்டும் தான் வச்சுக்கணுமா? என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நாம வச்சுக்கணும். பிரசாதத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். கிஃப்டையும் எல்லாருக்கும் நாம ஷேர் பண்ணணும்னு சொல்றா. இதே விஷயத்த ஆண்டாளோட அப்பா யார் தெரியுமா? பெரியாழ்வார். அவர் ஒரு பாசுரம் பாடியிருக்கார். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? முதல்ல திருப்பல்லாண்டுல 8வது பாசுரத்துல சொல்றார். என்ன சொல்றார்? நெய்யிடை நல்லதோர் சோறும். அவர் என்ன சொல்றார்?
டெய்லியும் கிடைக்குமா? கோவிலுக்கு போனா நெய்யிடை நல்லதோர் சோறும், நல்ல சாப்பாடு கிடைக்குமா, பிரசாதம் கிடைக்குமா? சரி, இப்ப ஒரு டவுட் வரும், எதுக்கு சுவாமி கோவில்ல பிரசாதம் கொடுக்கிறா? இப்ப ஆண்டாள் என்ன சொன்னாங்க? பிரசாதம் கிடைக்கும். பெரியாழ்வார் என்ன சொன்னேன்? பிரசாதம் கிடைக்கும். நம்ம எந்த பெருமாள் கோவில் போனா என்ன கிடைக்கும்? பிரசாதம் நிறைய கிடைக்கும், கொஞ்சம் கிடையாது, நிறைய கிடைக்கும். அப்ப எதுக்கு பிரசாதம் கொடுக்கறாங்க அப்படின்னு இதுக்கு பகவத்கீதையில சொல்றார், யத் கரோஷி யத் அஷ்னோஷி யத் ஜுஹூஷி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஷ்வ மதர்ப்பணம். இது பகவத்கீதையில 9வது அத்தியாயத்துல 27வது ஸ்லோகம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? யத் கரோஷி யத் அஷ்னோஷி யத் ஜுஹூஷி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஷ்வ மதர்ப்பணம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ என்னென்ன வேலை செய்யறையோ, எத் கரோஷி நாம எந்த வேலை செஞ்சாலும், எத் அஷ்னோஷி எதை சாப்பிட்டாலும், எதை குடிச்சாலும், நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்ல தீர்த்தம் சாப்பிடுறதெல்லாம் பண்றோம்ல, எதை பண்ணாலும், எத் ஜுஹூஷி எதை நாம முகர்ந்தாலும், ததாசி எத் எத் தபஸ்யசி நாம எந்த நல்ல காரியம் பண்ணாலும், கௌந்தேயா கௌந்தேயா நீங்க யார கூப்பிடுறாருன்னா அர்ஜுனனை கூப்பிடுறாரு. தத் குருஷ்வ மதர்ப்பணம் என்ன பண்ணணும்? அத கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி கொடுத்துடணுமா? அப்ப நாளையில இருந்து நாம என்ன பண்ணணும்? நம்ம சாப்பிடும் போது, நம்ம தட்டு வச்சுக்கிறோம்ல, இப்ப சாப்பிடும் போது இத கையில வச்சுட்டு சாப்பாடு எல்லாம் போட்டப்பறம் என்ன சொல்லணும்? கிருஷ்ணார்ப்பணம். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? கையில தட்டு வச்சுட்டு கண்ணை மூடிட்டு கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சாப்பிடணும். ரைட்டா? அப்ப என்ன ஆகும்? இந்த சாப்பாடு யாருக்கு நாம கொடுக்கிறோம்? கிருஷ்ணருக்கு கொடுக்கிறோம். அப்ப நம்மளுக்கு இதுல இருக்கிற தீங்கெல்லாம் போயிட்டு நன்மைகள்லாம் நம்மளுக்கு வரும். நல்ல விஷயங்கள் தான் நமக்கு உடம்புல சேரும். அதே மாதிரியே நைட்டு நம்ம படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லா நம்ம நிறைய வேலை செஞ்சிருப்போமா? படிப்போம், எழுதுவோம், விளையாடுவோம், நிறைய வேலை செஞ்சிருப்போம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? படுத்துக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணார்ப்பணம் என்ன பண்ணணும்? கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படிச்சுக்கோங்க, அதுல இருக்கிற நன்மைகள்லாம் நம்மள்ட்ட வரும், தீமைகள் என்ன ஆயிடும்? விலகி போயிடும். இப்படி இருந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும், தீங்கு எல்லாம் விலகி போயிடும். நாம எல்லாரும் எப்படி படிப்போம்? சூப்பரா படிப்போம். அந்த மாதிரி நாமளும் என்ன சொல்லணும்? சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்? கிருஷ்ணார்ப்பணம். படுத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்? இப்படி பண்ணா அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். பண்ணுவோமா? நாளிலிருந்தே பண்ணுவோமா? ரைட். ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ.